அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் பிஎன்எஸ்எஸ்லையும் வரும், பியானாலஜி அண்ட் விக்டிமாலஜிலையும் வரும். ஸோ ஒரு 2 சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ஒரே டாபிக் தான் இந்த ஜுவைனல் கான்செப்ட். ஜுவைனல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன், இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம். பெயில் ஆஃப் ஜுவைனல் இன் கான்ஃப்ளிக்ட் லா, அதாவது சிறு மோதல்களால் ஏற்படும் சூழல்களில் சிறார்களுக்கு பெயில் வழங்குவதில் ஏற்படும் சிக்கல்கள் இல்லைன்னா ஃபேவர் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக பெயிலை பற்றி மட்டும்தான் இருக்கணும். யாருக்கு? அந்த ஜுவைனலுக்கு. ஜுவைனல் சிறார்களுக்கு பெயில் கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா, அதற்கு எதாவது சிக்கல்கள் இருக்கின்றதா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இந்த 4 லைனை படிக்கும்போது பாருங்கள், மிக தெளிவாக புரிய வந்துடும். 18 வயதிற்கு குறைவானவர்கள் குற்றச்சாட்டில் சிக்கினால் அந்த குற்றம் பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தாலும் சரி, நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, ஜாமீன் வழங்கப்பட வேண்டும். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஆஸ் பர் ஜேஜே ஆக்ட் 2015 செக்ஷன் 12 பார்த்தீங்கன்னா பெயிலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது ஜேஜே ஆக்டில். ஜேஜே ஆக்ட் மீன்ஸ் ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு அர்த்தம். சரிங்களா? இது ஃபுல் ஃபார்ம் இருக்குது. இதற்கு முந்தின வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வந்திருக்கும். சூரிட்டிஸ் இருந்தாலும் சரி, அதாவது ஒரு பெயில் கொடுக்கணும்னா கண்டிப்பாக 2 சூரிட்டிஸ் நிற்க வைக்கணும். சூரிட்டியே இல்லை, அந்த குழந்தைக்கு சூரிட்டியே இல்லை, அது வந்து கைவிடப்பட்ட குழந்தை அப்படின்ற பட்சத்தில் சூரிட்டி யார் வருவாங்க? வரமாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் பெயில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி செக்ஷன் 12 மிக தெளிவாக சொல்லுது. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக முக்கியமாக பதிவு வைக்க வேண்டிய கான்செப்டும் இதுதான். ஜாமீன் மறுக்கப்படும் சூழல் ஏற்பட்டால், ஜாமீன் வந்து பெயில் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா அதற்கான காரணத்தை தெளிவாக குறிப்பிட வேண்டும். இந்த பையன் வெளில போனான்னா இவனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் நான் ஜாமீன் கொடுக்கல. இந்த பையன் வெளியில் போனான்னா இவன் வேறு ஏதாச்சும் தவறுதலாக செஞ்சுப்பான், அதனால் நான் ஜாமீன் கொடுக்கல. இந்த மாதிரியான காரணங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். இதே குற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை குற்றமாக இருக்குதுன்னு வச்சுப்போமே. கொலை குற்றமாக இருக்குன்னா கண்டிப்பாக ஜாமீன் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா இவர் பின்னால் இருந்து யார் இயக்கியது, இல்லை இது இன்சிடெண்ட்டாக நடந்த கொலையா, இந்த மாதிரியான கான்செப்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெயில் கொடுப்பதில் சற்று சிக்கல்கள் இருக்கும். இது சிறு மோதல்களால் ஏற்படக்கூடிய ஒரு கான்செப்ட். அதனால தான் கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற மாதிரியான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சிறுவர் பார்த்தீங்கன்னா குற்றம் செய்கிறாரு. 18 இயர்ஸ் பிலோ, 18 வயதிற்கு கீழ் உள்ள நபர் பார்த்தீங்கன்னா, அதை தான் இந்த இடத்துல மெயினாக போட்டு வச்சுருக்கு. 18 வயதுக்கு குறைவானவர்கள்னு போட்டிருக்கு. அஃபெண்டராக மாறுகிறார், குற்றவாளியாக மாறுகிறார் என்ற பட்சத்தில் யார் டேக் கேர் பண்ணுறது? ஜேஜே ஆக்ட் டேக் கேர் பண்ணிக்குது. முதல் பாயிண்ட்டு இதுதான். வேறு எந்த ஒரு சிஆர்பிசி இல்லை ஐபிசி இதெல்லாம் வரல பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல சிஆர்பிசி இந்த ஜேஜே ஆக்டாக கூட நம்ம நினச்சிக்கலாம். அதாவது பிஎன்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஜே ஆக்ட் தான். இந்த இடத்துல ப்ரொசீஜர்லாம் சேமாக நடக்கும், எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று மிங்கிள் ஆகிக்கும். ஆனால் இவங்களுக்கு மிக முக்கியமாக ஜேஜே ஆக்ட் வந்து பிஎன்எஸ்எஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பிஎன்எஸ்எஸ் வரும், 18 வயதுக்கு குறைவானவர்களுக்கு ஜேஜே ஆக்ட் வரும்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. சரி, டேக் கேர் ஆஃப் ஜேஜே ஆக்ட், ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வந்துடுச்சு. கம்பல்சரி இது என்ன சொல்லுது? அதாவது செக்ஷன் 12 என்ன சொல்லுதுன்னா கம்பல்சரி கிவன் பெயில் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். கண்டிப்பாக ஒரு ஜுவைனலுக்கு பெயில் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அது நான் பெயிலபிளாக இருந்தாலும் சரி, பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தாலும் சரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. இன் கேஸ் டோன்ட் கிவ் பெயில், கிவ் சஃபிஷியன்ட் ரீசன். இந்த இடத்துல சொன்னதே தான் இந்த இடத்துல நான் ஒரு ஃப்ளோ சார்ட்டாக போட்டிருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஃப்ளோ சார்ட் எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப்லேருந்து தான் உருவாகுது. ஸோ டோன்ட் கிவ் பெயில், கிவ் சஃபிஷியன்ட் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் 18+ பார்த்தீங்கன்னா, அதாவது 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ரீசன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றதையும் நோட் பண்ணிக்கிங்க. ரைட், அப்படியே கீழே இறங்குது. இன்கேஸ் பெயில் கொடுக்கல அப்படின்னா அப்சர்வேஷன் ஹோமுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அப்சர்வேஷன் ஹோம் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்சர்வேஷன் ஹோமு. கிட்டத்தட்ட ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும், ஜெயில் போன்ற ஒரு சூழல் இருக்காது. கம்பிகளுக்கு பின்னால் அவங்கள அடைக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி திரியிற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய காம்பவுண்டில் கண்காணிக்கப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்க வெளியில் தப்பிக்காத மாதிரி. ஸோ அப்சர்வேஷன் ஹோமில் அடைக்கப்படுவாங்க. அது ப்ரிசனில் கண்டிப்பாக இவர்கள் அடைக்கப்பட மாட்டார்கள் என்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக கட்டம் கட்டி எழுதுங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பெயில் இஸ் ரூல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
டினைல் இன்கேஸ் எதனா டினைல் பண்ணுற மாதிரி, டினைல் இஸ் எக்ஸப்ஷன் சொல்லிட்டாங்க. டினைல் பண்ணவே கூடாது, அது விதிவிலக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பெயில் இஸ் எ ரூல், டினைல் இஸ் அன் எக்ஸப்ஷன் சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் மிக குறைவு இந்த ஜுவைனல் பொறுத்த வரைக்கும். இதே கான்செப்ட் 18+ இருந்துச்சுன்னா பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் வரும். இந்த இடத்துல டினைல்னு வருது பாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மறுக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்தை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த சத்பீர் சிங் அண்ட் அதர்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2005 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடி சிறுவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதை பற்றி இந்த கேஸ் ஸ்டடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. அதே இந்த மேக்ஸிம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெயில் இஸ் ரூல், டினைல் இஸ் அன் எக்ஸப்ஷன்ற மாதிரி ஒரு ரூல். அதாவது ஜாமீன் வழங்குவது விதி, மறுப்பது விதி விலக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மறுக்கக்கூடாது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்குது. அப்படி ஜாமீன் கொடுக்க மறுத்தீங்கன்னா இன்கேஸ் பல சூழல்கள் இருக்கும் இல்லையா, அந்த சூழல்களை பற்றி தெளிவாக எங்களுக்கு நோட் பண்ணி அந்த ஆனரபிள் கோர்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுங்கள், அந்த ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். சாதாரணமாக மறுத்தன்ற மாதிரி இருக்கக்கூடாது, அதாவது 18 எபோவுக்கு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, 18 பிலோக்கு அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவான ஒரு பதிவை செஞ்சிடுறாங்க ஆனரபிள் கோர்ட். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகள் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.